வீட்டில் பசங்க இருந்தா கொடுங்க. பிஸ்னஸ் ஏதாவது பார்ட் டைமா பண்ற மாதிரி இருந்தா ஃபோன் பண்ண சொல்லுங்க. சரி தம்பிங்களா, பாரு இன்னைக்கு சண்டே. நானும் ஒரு காலத்துல ஞாயிற்றுக்கிழமைன்னா மட்டன் சிக்கனை சாப்பிட்டு தலைவாணி எடுத்து போட்டு லுங்கியை கழட்டி விட்டி படுத்து தூங்குனா அப்படியே சூப்பரா வரும். ஆக்சுவலா ஜாப்ல வந்து 6 டே, நான் டிவிஸ் ஒர்க் பண்ணும்போது 6 நாள் பிஸியா ஒர்க் பண்ணுவேன், ஒரு நாள் ஃபுல் ரெஸ்ட். ஸோ 6 days ஒர்க்கு, 1 day ரெஸ்ட் வந்துட்டு லேப் ஆட்டிடியூட். எந்நேரமும் பிஸியா ஒர்க் பண்றது, நைட்டு 8 மணி நேரம் நிம்மதியா தூங்குறது என்டர்பிரனர் ஆட்டிடியூட், தொழில் முனைவோருடைய ஆட்டிடியூட். ஸோ வாழ்க்கையில நம்ம மேல வரணும்னா இது உழைக்கிற காலம். இந்த உழைக்கிற டைம்ல நம்ம வந்து ப்ராப்பரா உழைப்பு போடணும். அந்த உழைப்பு தான் நம்ம உயர்த்தும். பார்ட் டைமா ஏதாவது பிசினஸ் தேவைப்பட்டா சொல்லுங்க. உங்களுக்கோ உங்க நண்பர்களுக்கோ யாருக்காவது தேவை இருக்கா? தேவைன்னா சொல்லு, கால் பண்ணுங்க. ஸோ உழைப்பு தான் உயர்த்தும். நம்மளை வந்து நம்ம எப்பவுமே ப்ரூவ் பண்ணணும். இந்த அவங்க பசங்க இருந்தா கொடுங்க. பசங்கிட்ட ஏதாவது பசங்க பிள்ளைங்க பிசினஸ் ஏதாவது தேவைப்பட்டா சொல்லுங்க. பார்ட் டைமா பிசினஸ் பண்ணலாம். ஸோ நம்மளை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும்னா வீட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்பௌஸுக்குள்ள ப்ரூவ் பண்ணணும், அப்பா அம்மாவுக்கு ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு, என்ன அவமானப்படுத்தவங்க முன்னால ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்குன்னா இந்த மாதிரிலாம் நம்ம கஷ்டப்பட்டாதான் முடியும், உழைச்சாதான் உயர முடியும். ஸோ உழைக்கிறது நம்ம கிட்ட நிறைய உழைக்கணும். நம்ம நிறைய உழைப்பு போடுறோம், எங்கேயும் போய் போட்டு வந்துடுவோம். கடைசியாக பார்த்தா 5 வருஷம் 10 வருஷம் முடிஞ்சு கடைசியாக பார்த்தே ஒன்றும் இருக்காது. ஸோ உழைப்பு தான் நம்மளை மேலே கொண்டு வரும். ஸோ லைஃப்பில் வந்து ஒரு 15-16 வருஷம் காசு வேணுமா, போயிட்டு வாங்க. ஒரு 15-16 வருஷம் நான் வந்து கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் இந்த ஏர்பலைஃப் ஆப்பர்ச்சுனிட்டியில் வந்தேன். இங்கே போட்ட உழைப்பு என்னை வந்து இன்னைக்கு ஒரு டாப் 1% அந்த இடத்துல வந்து கொண்டு வந்து விட்டுருச்சு. ஸோ இதுக்கு பின்னாடி இந்த மாதிரி எத்தனையோ ஞாயிற்றுக்கிழமை, எத்தனையோ தீபாவளி, எத்தனையோ பண்டிகை எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கோம். நமக்கு ரெஸ்ட்னா 8 மணி நேரம் நிம்மதியான ஆழ்ந்த தூக்கம் தான் ரெஸ்டா இருக்கும். மற்றபடி நம்மளும் ஒன்றும் ஃபுல் டைம் ஒர்க்கும் ஒன்றும் பண்றது இல்லை. இன்னும் ரொம்ப ரோலிங் ஆகுது, ஒர்க்கும் ஒன்றும் பண்றது இல்லை. நம்ம என்ன பண்றோம், ஒரு நாளைக்கு ஒரு 4-5 மணி நேரம் நல்லா ஹெவியா ஒர்க் பண்ணுவோம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம், கொஞ்சம் சாப்பிடுவோம், கொஞ்சம் டிராவல் பண்ணுவோம். எல்லாம் கலந்துதான் இருக்குது. ஒன்றும் பிஸின்னா ரொம்ப பிஸி ஒன்றும் கிடையாது. ஆனா ஞாயிற்றுக்கிழமையா இருந்தாலும் நீங்க கொஞ்சம் உழைப்பு போடுங்க அப்படிங்கிறது நான் சொல்ல வரேன். அப்பதான்